ரைட், அதாவது பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரைடு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர் ரைடராக இருந்தீங்கன்னா என்ன கேட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் வந்து மினிமம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது அப்படின்றத பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோ வந்து எந்த பைக் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிகினராக ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பிகினர் ரைடர் டிப்ஸ் அப்படின்றது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும், நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சோலோ ரைடு போகலாமா இல்லை குரூப் ரைட் போகலாமான்றதை பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் கடுப்பாதீங்க, ஆல்ரெடி லாக்டவுன் ஃபுல்லாக நாங்கள் வீட்டிலே இருந்து போர் அடிக்கிறோம், நீ வேறு வீட்டில் உட்காந்து பேசாதான்னு தோணுது, சொல்கிறது கேட்குது. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து பேச போகிறதில்ல, பைக்கில் தான் மோட்டோ விளாக் பண்ணிட்டு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட் வந்து லாஸ் பண்ணுறீங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தா வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா எதாவது போடுற மாதிரி இருக்குது, இது மாதிரிலாம் போடாதீங்க, உங்களுக்கு வந்து வியூஸே வராது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த பர்சனுக்கு அண்ட் ஆல்சோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் ஒன்றும் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிட்டு இருக்குல்ல, 1000 வியூஸே வரது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் வியூஸை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை, சிம்பிள் தான். ஸோ அதான் ரீசன். நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிகினர் ரைடரில் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த கண்டென்ட் பார்க்கும்போது இது என்ன மொக்க கண்டென்ட் தோணும். பட் நிறைய கமெண்ட்ஸ் பர்சனலாகவும் மெசேஜாகவும் நிறைய வந்து என்னன்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை மாதிரி ஒரு கண்டென்ட் தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன ஒரு 1-2 பேருக்காச்சும் கண்டிப்பாக வந்து இந்த பிளேலிஸ்ட் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும், பிகினர் ரைடருக்கு என்ன மாதிரி டிப்ஸ் ஃபுல்லாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப வந்துட்டு அடுத்த டிப்ஸாக வந்துட்டு திரும்ப இந்த சோலோ வர்சஸ் குரூப் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். மோட்டோ விளாக். ஓகே, பேக் டு மோட்டோ விளாக். சொன்னேன்ல, ஏன்னா உள்ளே உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆல்ரெடி நீங்களே கடுப்பாக இருப்பீங்க, மறுபடியும் வீட்டில் உட்காந்து பேசினா போகிறீங்க. சரி சும்மா அப்படியே வெளியே வந்து பேசிட்டு போனால் அப்படியே சும்மா வெளியே அப்படி பார்த்துட்டே உங்களுக்கு ஆடி கேட்ட மாதிரி இருக்குல்ல, என் மூஞ்சியை பார்த்து என்னதாக போகுது. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி நான் வியூஸுக்காக தான் வந்து வீடியோ வந்து நல்லா மேக் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தேன்னா 1.5 வருஷமாக வீடியோ போடவே இல்லை. அப்போயே நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். அப்படி ஒரு வேளை எனக்கு வியூஸ் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி இந்த லைக்கு கமெண்ட்டு இந்த ஷேர்லாம் வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கண்டென்ட்டில் வந்து சொன்ன மாதிரி பிகினர் ரைடர்ஸ் வந்து நீங்கள் வந்து சோலோ ரைட் ஆர் வந்து குரூப் ரைட் ப்ரிஃபர் பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி விஷயத்தில் வந்துடலாம். சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் ரைடராக இருந்தீங்கன்னா குரூப் ரைடு தான் சூஸ் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா நீங்கள் ஒரு சோலோ பர்சன், அதாவது நீங்கள் தனியாக வந்து ஒரு ரைடு போகிறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து குரூப்பாக போனீங்கன்னா யாரும் வந்து உங்கள்கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. இதே சோலோவாக இருந்தீங்கன்னா ஒரு புது பிளேஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, ஒரு புது ஊருக்கு போகிறீங்கன்னா சும்மா தனியாக இருந்தாலும் வேம்புக்குன்னே, அதாவது வேணும்னே வம்புக்குன்னே யாராச்சும் வருவாங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து குரூப் ரைடாக இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது குரூப் ரைடு பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பிகினர் ரைடராக இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் டைம் கீப்பப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக ரைடு போகிற பழக்கம் உள்ளவங்கன்னா நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போனால் இவ்வளோ டைமில் ரீச் பண்ணிடுவோம், இல்லை வந்து மார்னிங் இவ்வளோ லேட்டாக வந்து கிளம்புனா போது நம்ம வந்து போய் ரீச் ஆகிறோன்றது தெரிய வரும். பட் பிகினராக இருக்கும்போது எதுவுமே பேசிக்காக தெரியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து டைம் கீப்பப் பண்ணி ஆகணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் குரூப் ரைடாக போகும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, குரூப் ரைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் கீப்பப் பண்ணி ஆகணும். அவங்க டைம் சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டைமில் போகணும். ஸோ இந்த மாதிரி டைம் கீப்பப் பண்ணுறதுல குரூப் ரைடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை வந்து போக தான் பழகி ஆகணும். இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சோலோ ரைடு தான் பெட்டராக இருக்கும் புதுசாக ரைடு பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா டைம் கீப்பப் பண்ண தேவையில்லை. அது மாதிரி எங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ண வச்சிங்கன்னா, இப்போ நான் சோலோ பைக் ஓட்டு போகிறேன்னா, இப்போ ஒரு டீ கடையை பார்த்தா இல்லை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வச்சேன்னா நான் பாட்டு ஸ்டாப் பண்ணிடலாம், பீஸ்ஃபுல்லாக டீயை குடிச்சு அடி போயிடலாம். பட் இது குரூப் ரைடாக இருந்தால் எல்லாருக்கும் அட் டைமில் டீ குடிக்கணும்னு தோணுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே ரைடு போக ஆரம்பித்த உடனே